வெல்கம் டு 2026 ரினியூஎக்ஸ் சோலார் எக்ஸ்போ. இது சென்னை நந்தனம் ட்ரேட் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சோலார் எக்ஸ்போக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சோலார் டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான புது புது இன்வென்ஷன் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டால் வைஸாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விக்ரம் சோலார் பேனல் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த விக்ரம் சோலாரில் நேற்று வந்து இந்த எக்ஸ்போவில் புதுசாக ஒரு டெக்னாலஜி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாகவே விக்ரம் சோலாரில் இருக்கிற ஒரு பர்சனோட நம்ம பேசி இன்னும் எதுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் சோலாரோடைய ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தீரன் சாங்கர் நம்ம கூட இருக்காரு. வெல்கம். ஹலோ சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் இயர் சார். என் பேர் தீரஜ் ராங்கா, யூனோ பவர்லேருந்து விக்ரமோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ சொல்லுங்கள் சார், நம்ம புதுசாக நேற்று நம்ம ஒரு டெக்னாலஜி ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த பேனல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய யூனிக்னஸ் என்ன, மற்ற பிராண்டை விட இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ 4 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது விக்ரம்க்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஓல்டு ஃபேக்ட்ரி வந்துட்டு கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில், 2வது ஃபேக்ட்ரி வந்து இங்கே உரகடம், 3வது ஃபேக்ட்ரி வல்லம் ஸ்ரீபெரும்பத்தூர் பக்கத்தில், அண்ட் 4th ஃபேக்ட்ரி நம்ம திருநெல்வேலி கங்கை கொண்டா சைடில் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கமிங் டு த டெக்னாலஜி சைடு, இப்போ கரண்ட்லி அவைலபிள் மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் அண்ட் நான் டிசிஆர் 2 வேரியேஷன்ஸ் வருது. டிசிஆர் பேனல்ஸ் வந்து நம்ம சப்சிடி ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் மாநிலத்துக்காக. அண்ட் தென் நான் டிசிஆர் பேனல்ஸ் வந்துட்டு கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ விக்ரம்ல வர வாட் பீக் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 550 வாட் பீக் மோனோபக் பைஃபேஷியல் வந்துட்டு டாப்கான் டெக்னாலஜியில் 620, 640 லேட்டஸ்ட் அப்கிரேடட் G12R டெக்னாலஜி வரைக்கும் நம்மளுக்கு மாடியூல்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் மாடியூல்ஸ் அதிலே, ஸோ G12R இஸ் அ மோர் காமன் மாடியூலும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விக்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடிஷன் பண்ணியிருக்காங்க டு இம்ப்ரூவ் த ரிலையபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வாரண்டி 12 இயர்ஸ் தரோம், பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி 30 இயர்ஸ் தரோம். பட் ஹவு டு வி கீப் அப் டு தட்? நம்ம சைட்ல வர இஷ்யூஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் சொல்லிட்டு நம்மளுக்கு மாடியூல்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அடிஷன் பண்ணியிருக்காங்க விக்ரம் சோலார்ல. அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. I'll show you. சார், நீங்க ஜெனரலி பாத்தீங்கன்னா 3 டயோட்ஸ் இருக்கும் எல்லா பேனல்லையும். ஏன் பண்ணிருக்காங்கன்னா, so every 48 cells will have one diode, so that அந்த லாசஸ் மினிமைஸ் பண்றதுக்கு. பட் விக்ரம்ல இன்னொரு அடிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பைபாஸ் ஏர்ல இன்னொரு பிளாக்கிங் டயோட் செப்பரேட்டா ஆட் பண்ணிருக்காங்க. ஏன் ஆட் பண்ணிருக்காங்க? ஸோ பேசிக்லி இப்போ எல்லா மாடியூலுமே சேமா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி, because every cell is individual cell has its own characteristics. Voltage and current values keep changing, right? So அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா மல்டிபிள் மாடியூல்ஸ் நம்ம ஒரு சீரீஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். And then there are multiple strings. So each string will have one particular voltage and current rate, and the other string will also have a different current and voltage range. You use Enphase microinverter, so you know it better. அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா சார், சம்டைம்ஸ் லோவர் வோல்டேஜ் இருக்க போது கரண்ட் கேன் ரிவர்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்ல பைபாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நடந்திருக்கு நிறைய சைட்ஸ்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட், there is lightning arrest, lightning strikes. There will be reverse current flow, power flow in the night time back from the inverter. So அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் சார், ரிவர்ஸ் பவர் வர போதுட்டு இட் கேன் அஃபெக்ட் யுவர் பைபாஸ் டயோட்ஸ், இட் கேன் அஃபெக்ட் யுவர் மாடியூல் செல்ஸ், இட் கேன் பர்ன் அவுட் ஆல்சோ. ஸோ அந்த ஒரு சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, we have introduced a blocking diode which is an addition to this. இது என்ன பண்ணனும்னா, if there is any chance of reverse current flow through the module into the string, then this will protect that module from getting affected. This will save your entire plant and it will keep the panels or the plant's reliability for a longer life. So சேஃபா இருக்கிறதுக்கு இது ஒரு பேனலை வந்து சேவ் பண்றதுக்கு இது ஒரு அடிஷனல் ஆடட். ஸோ சேஃப்டி பர்ஸ்பெக்டிவ்ல அண்ட் ரிலையபிலிட்டி பர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்த ஒரு யூனிக்கான சின்ன ஒரு 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 ஃபியூச்சரிஸ்டிக் காம்பனன்ட் வந்துட்டு இது. அண்ட் இது இந்தியாவில் மட்டும் இல்லை, அக்ராஸ் த குளோப் நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் someone has done this, and this is done by Vikram Solar. Yeah. Thank you sir. Thank you for your explanation. Thank you sir. Thank you. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரி சோலார் பேனல் வந்திருக்கோம். ஸோ நான் மேஜராக எடுத்து பண்ணுற 2 பேனல்ஸ் இது தான், விக்ரம் அண்ட் வாரி. இதில் வந்து இந்த வாரி பேனலில் என்னென்னலாம்
புதுசாக வந்திருக்கு, ஆல்ரெடி இருக்கிறது என்ன அப்படின்றத உள்ளே போய் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ வாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்ஐடி பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹெச்ஐடி தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 23.5% வந்து இதோட எஃபிஷியன்சி இருக்கும். ஹெச்ஐடின்றது ஹெட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி. இது வந்து நான் டிசிஆர் பேனல் இது வாரியில். ஸோ இதோடைய G12 செல்ஸ் இதோடைய எஃபிஷியன்சி அண்ட் இதோடைய பைஃபேஷியல் டெக்னாலஜி இதெல்லாமே இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோடைய இதோடைய மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்ரேஷன் லெவல். மற்ற பேனலுக்கும் இந்த பேனலுக்கும் டீக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ டீக்ரேஷன் ஆனாலும் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். 30வது வருஷத்துலேயே வந்து நல்லா உங்களுக்கு டீக்ரேஷன் லெவல் இருக்கும். ப்ராடக்டோடைய அவுட்புட் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிள் பேனல். ஸோ ஃப்ளெக்சிபிள் பேனல் வந்து ஒரு 1 இயராகவே அவங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு எதுவும் கிடையாது. பேனல் மட்டும் ஃப்ளெக்சிபிள் பேனல். பட் இது வந்து மோனோ பர்க் டெக்னாலஜி தான் இருக்குது இதில். இது வந்து 500 வாட்ஸ் பேனல் இது. ஸோ இதுவும் வந்து ஒரு சில பில்டிங்ஸில் மேலே டெரஸில் ஸ்பேஸ் இல்லாத பில்டிங்ஸ்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட் பவரில் என் டைப் டாப்கான் டெக்னாலஜி. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இந்த டாப்கான் டெக்னாலஜியுமே வந்து நல்ல எஃபிஷியன்சி தான். மோனோ பர்க்கை விட இதில் நல்ல எஃபிஷியன்சி இருக்குது. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 23.02% இருக்கும். பட் ஹெச்ஐடி கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியான எஃபிஷியன்சி தான் இருக்கும். இப்போதைக்கு வாரியில் இந்த பேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹெச்ஐடி டெக்னாலஜி கிடைக்கிறது ஒரு 3 months ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு சைட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கான ரியல் டைம் அவுட்புட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகவும் அது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஆர்லேயே இருக்குது, நான் டிசிஆர் பேனல்ஸ்லேயே இருக்குது. அதாவது சப்சிடியிலே இருக்குது, நான் சப்சிடியிலே இருக்குது. ஹெச்ஐடி இன்னும் சப்சிடி பேனல்ஸ்க்கு வரலை, நான் சப்சிடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் வந்து நம்ம இதையும் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அடுத்து நம்மளோட ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷலாக ஏஎல்எம்எம் அப்ரூவ்டும் இருக்குது, ஏஎல்சிஎம் அப்ரூவ்டும் இருக்குது. அதாவது நான் டிசிஆருக்கும் போடலாம், டிசிஆர் பேனல்ஸும் ஹெச்ஐடிலேயே இருக்குது இதில். ஸோ இதுதான் வந்து ரிலையன்ஸோடைய லேட்டஸ்ட் லான்ச்சு. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஹெச்ஐடி டெக்னாலஜி தான். இதில் வந்து ஆரி விக்ரம் எல்லா பேனல்லையுமே இந்த ஹெச்ஐடி டெக்னாலஜின்றது வந்துடும். டெக்னாலஜின்றது காமன் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720 வாட் பவர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720 வாட் பவர் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக கிடச்சிட்டு இருக்குது. அதாவது நான் சப்சிடியில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. சப்சிடி பேனல்ஸ் அதாவது டிசிஆர் பேனல்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 monthல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 2026 இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மே ஜூனில் நம்மளுக்கு டிசிஆர் பேனல்ஸும் ஹெச்ஐடியில் கிடைக்கும்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் சேம் அதே தான், அந்த பாரியில் நம்ம சொன்ன அதே ஸ்பெக்கு தான் இருக்கும். இதுலேயும் வந்து டிகிரேஷன் லெவல் கம்மியாக இருக்கும். இதோட டிகிரேஷன் லெவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 132 ஹாஃப் கட் செல்லு, ஹாஃப் கட்டில் G12 இது. ஸோ 25.5% எஃபிஷியன்சி இருக்கும் இதில். அண்டு சிலிக்கான் ஹைட்ரோஜங்ஷன் மாடல் இது. சோலார் செல்ஸ் எல்லாம் இதில் இதாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23.1% மாடியூல் எஃபிஷியன்சி. அண்டு லோயஸ்ட் ஆனுவல் டிகிரேஷன். ஸோ ஆனுவல் டிகிரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3% தான் ஒரு ஒன் இயருக்கு வந்து டிகிரேட் ஆகும். அதாவது 90.3% பவர் அட் தி எண்ட் ஆஃப் 30 years. 30 வருஷம் கழிச்சு 90.3% தான் இதில் வந்து டிகிரேஷனே ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு டிகிரேஷன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது. ஸோ அண்ட் இதோட ப்ராடக்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா 15 years ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. அண்டு 30 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தராங்க. இதோடைய மினிமம் பவர் டியூரிங் 1 year வந்து 99%. அண்ட் மேக்ஸிமம் ஆனுவல் டிகிரேஷன் ஆஃப்டர் 1 year வந்து 0.3% per year. ஸோ மினிமம் பவர் அட் தி எண்ட் ஆஃப் 30 years 90.3. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஸ்பெக்.
இதோடைய லென்த் வித் எல்லாம் வந்து இதுலேயே கொடுத்துருப்பாங்க. 2.3 மீட்டர் இதோடைய லென்த்தாக இருக்கும். வித் வந்து 1.3 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டிசிஆர் அண்ட் நான் டிசிஆர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பேனல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகல் சோலாருக்கு வந்திருக்கோம். ஸோ பாகல் சோலாரில் இதில் என்னென்ன மாதிரியான பேனல்ஸ்லாம் இருக்குது, இது இந்த கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு பாகல் சோலாரோட சேல்ஸ் டீம் இருக்காங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் நேம் என்ன சார்? சார் என் பேர் பூபதி. ஓகே நான் ஸ்டேட் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு பார்க்குறேன். ஓகே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2016லேருந்து இருக்குது. ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி. நம்மகிட்ட பேனல் பார்த்தீங்கன்னா டிசிஆரில் பார்த்தீங்கன்னா 600 570 வாட் பீக் இருக்குது. ஓகே நான் டிசிஆரில் 600 630 இருக்குது. ஓகே எல்லாமே மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேனலோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 40 mm ஃப்ரேம் திக்னஸ், 1.5 mm வால் திக்னஸ் கொடுக்குறோம். ஓகே அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்கேப்சுலன் வந்து இபி யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 0.20 GSM, பேக் வந்து 480 GSM. ஓகே இது எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் பேனல் தான் இருக்குது. நம்மளோட அட்வான்டேஜ் ஓகே கம்பேர்ட் டு அதர்ஸ் வி ஆர் பெட்டர். எத்தனை வருஷம் வாரண்டி பீரியட் கொடுக்குறீங்க? 12 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி, 30 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. ஓகே ஓகே ஃபைன். ஃப்ரேம் திக்னஸ் வந்து 40 mm கொடுக்குறீங்க. அதுதான் மெயின் Okay. அட்வான்டேஜ். ஓகே ஓகே. அண்ட் வந்து இதில் டிசிஆர் நான் டிசிஆர் எல்லாமே இருக்குங்க. ஆமாம், டிசிஆர் நான் டிசிஆர் ரெண்டுமே இருக்குது. ஓகே. நான் டிசிஆர் பேனல்ஸோடைய ஹையஸ்ட் வாட்ஸ் என்ன இதில் சார்? 630 வாட் பீக். 630. டிசிஆர் சார்? டிசிஆர் வந்து 600 வாட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அண்டு வந்து இதுதான் நம்ம பாகல் சோலாரோடைய பேனலோட ஸ்பெக்கு. ஸோ இதை பற்றின நம்ம இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி சோலார் உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டால் வந்திருக்கோம். அடுத்த ஸ்டாலில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மெயினாக இந்த ஸ்ட்ரக்சர் நான் காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை ரைஸ்டு ஸ்ட்ரக்சர், சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்வேவும் இருக்கும். ஒரு பேனல் 2 ரோ இருக்குது, 2 ரோக்கு நடுவில் ஒரு வாக்வே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் வந்து நம்ம பேனல்ஸை க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ பேனல் மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அண்டு வந்து இதில் வந்து நமக்கு இங்கே ஒரு சிட்பேக் ஏரியாவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிட்பேக் ஏரியாவில் வந்து நம்ம ஒரு ஈவினிங் டைமில் உட்காந்து டீ காஃபி சாப்பிட்றது அந்த மாதிரியான ஒரு சிட்பேக் ஏரியாவும் இருக்கும். மெயின்டெனன்ஸுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அண்டு வந்து இடத்தையும் ஆக்குபை பண்ணாது. ஸோ எல்லா விதத்துலையுமே இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ரூஃப் டாப் பவர் சொல்யூஷனுக்கு இது வந்து பெஸ்ட்டு சோலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் எக்ஸ்போவில் என்னென்ன பேனல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் சோலார் போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட நீட் என்னன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கான சோலார் சிஸ்டம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.